The whole presentation on the I'll just give a glimpse of Bahubali lo on the just two small things which we tried. அது காமிச்சிட்டு அதுக்கப்புறம் மெயின் என்டையர் திங் வந்து ப்ரெசன்டேஷன் வந்து டீட்டெயிலாக வந்து 2.0 தான் நான் காமிக்க போகிறேன். ஸோ இதை விஷுவல் எஃபெக்ட்ஸ்ன்னு இது வந்து நான் பார்த்தோன்னா நான் ஆக்சுவலாக இது நிறைய கூகுளில் வந்து எடுத்து அப்படியே போட்டது. பட் பேசிக்காக என்னென்னா நம்மளுக்கு வந்து என்னென்ன இம்பாசிபிள் லைக் ரியல் லொக்கேஷனில் ரியல் லைஃப்பில் நம்மளுக்கு வந்து ஷூட் பண்ண முடியாததெல்லாம் வந்து நம்ம வந்து டைரக்டர்ஸ் இமேஜினேஷன் பண்ணுவாங்க. அது எப்படி நம்ம வந்து ஸ்க்ரீனில் கொண்டு வர்றது, அதுதான் விஷுவல் எஃபெக்ட்ஸ் வந்து மேஜராக ரோல் ப்ளே பண்ணும். ஸோ கோ டு த நெக்ஸ்ட் ஸ்லைட். ஜஸ்ட் கோ டு த see the overall ஸோ இப்போது நீங்கள் பாகுபலியில் பார்த்தது வந்து டூ மெயின் திங். நான் என்னோடய சேலஞ்ச் ஃபஸ்ட் டைம் டைரக்டர் வந்து எனக்கு ராஜமௌழி சார் வந்து ஸ்டோரி சொல்லும்போது அவர் ஃபஸ்ட்டு காமிச்சின விஷுவலை வந்து ஒரு டால் வாட்டர் ஃபால். ஸோ ஒரு சின்ன வாட்டர் ஃபால் இமேஜ் காமிச்சிட்டு இதுதான் எனக்கு அவ்வளோ ஹியூஸ்னஸ் நான் வந்து படத்தில் பார்க்கணும். ஸோ நம்ம படம் ஸ்டார்ட் பண்ணுறது வந்து அந்த வாட்டர் ஃபாலில் தான் ஸ்டார்ட் ஆகும். அந்த ஹியூஸ்னஸ் ஸ்டார்ட் ஆனது வந்து நாங்கள் ஃபுல் டில் எண்டு வரைக்கும் நம்ம எங்கே பார்த்தினா கூட அந்த ஒரு ஹியூஸ் ஃபீல் இருக்கணும். அதுதான் அவரோட ரிக்வயர்மெண்ட் ஃபஸ்ட்டு. ஸோ அதுக்கு வந்து ஆப்வியஸ்லி நம்மளுக்கு வந்து கிட்ட லொக்கேஷன்ஸ் கிடையாது. வி டோன்ட் ஹேவ் எனி ரியல் லொக்கேஷன்ஸ். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு ஆடியன்ஸ்க்கு வந்து அந்த பிரம்மாண்டம் கொடுக்கறது வந்து ஃபஸ்ட் பிகினிங்லேயே அந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் கொடுத்தனா அதுக்கப்புறமா ஆப்வியஸ்லி எல்லாமே வந்து தே வில் ஃபீல் தட் ஸ்கேல். ஸோ இந்த ஹோல் பாகுபலியில் என்னோட மேஜர் சேலஞ்சிங் வந்து அந்த ஸ்கேல் காமிக்கிறது தான். அதுக்கப்புறமா இந்த வாட்டர் ஃபால் இது பண்ணும்போது எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறோம். ஸோ எக்ஸிக்யூட் பண்ணோன்னா ரொம்ப ரியல் லொக்கேஷனில் அந்த மாதிரி வாட்டர் ஃபால்ஸ் கிடையாது. ஸோ அதை எப்படி பண்ணுவோன்னா நான் வந்து நிறைய சஜஷன் பண்ணி இந்த மாதிரி ஒரு க்ரீன் ஸ்க்ரீன் முன்னாடியே நிறைய பண்ணிடலாம். ஆனால் அப்போ அவருக்கு கான்ஃபிடென்ஸ் இல்லை எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ இன்ஃபேக்ட் நீங்கள் பார்த்தினா என்டையர் அந்த பிகினிங் வாட்டர் ஃபாலோட சாங் என்டையர் சாங் வந்து நாங்கள் ஷூட் பண்ணது வந்து அந்த ஒரு ராக் இருக்கும். ஸோ என்டையர் திங் வந்து இந்த ராக் தான் நீங்கள் பார்த்தினா 90% ஆஃப் த சாங் இந்த ராக் மேலே தான் பண்ணியிருக்கோம். ஸோ அது பார்த்தினா ரொம்ப பிளானிங் தான் மேஜர் இது. இதில் பார்த்தினா ஒரு சைடு பார்த்தினா இது 3 சைட்ஸ் இருக்கும். ஒரு சைடு வந்து இந்த மாதிரி இங்கே ஸ்லைட் ஆகி மூவ் ஆகிற மாதிரி, இது வந்து எண்ட் போர்ஷன் இங்கே யாரோ வந்து மேலே போகிறது, அந்த சைடு வந்து கிளைம் ஆகிற மாதிரி. ஸோ அதுக்கப்புறமா இந்த ஜம்ப் வந்து பிஃபோர் ஸ்லைட் ப்ளீஸ். ஸோ இப்போ ஜம்ப் பார்த்தினா இதில் வந்து அவர் இன்ட்ராக்ஷன் இருக்கிற இடத்துல மட்டும்தான் நாங்கள் வந்து ஆக்சுவல் லொக்கேஷன் ரியல் லொக்கேஷனில் போட்டிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த இவங்களோட இந்த ஏரியா மட்டும்தான் நம்மளுக்கு தமன்னா வந்து இன்ட்ராக்ஷன் இருக்குது. ஸோ இவருக்கு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக எங்கே இன்ட்ராக்ஷனே கிடையாது. என்னென்னா ஆல்மோஸ்ட் இந்த சீக்வன்ஸில் வந்து ஜம்ப் ஆகிட்டே இருக்கும். ஸோ என்டையர் சாங் வந்து அந்த ராக்கு இந்த பிகினிங்கில் இந்த ஜம்ப் டைமில் இது. ஸோ இது நாங்கள் ஃபஸ்ட்டு இது காமிக்கிறதுக்கு முன்னாடி பண்ணுறதுக்கு முன்னாடி அவர் கான்ஃபிடென்ஸ் வரதுக்காக அந்த இமேஜ் வந்து நாங்கள் கான்செப்டில் இப்படி இருக்கும்னு காமிச்சிட்டு அதுக்கப்புறமா டைரக்டர் கான்ஃபிடென்ஸ் வந்தன அப்புறமா அப்படியே ஷூட் பண்ணி பண்ணது. நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். ஸோ அந்த இதுதான் கான்செப்ட், ஃபஸ்ட் நாங்கள் பண்ண கான்செப்ட். இது பார்த்துட்டு அவருக்கு ஓகே எனக்கு இப்படியே எக்ஸாக்டாக வருமா, அப்போது ரிமைனிங் போர்ஷனெல்லாம் அவங்க ஜம்ப் பண்ணுறது அந்த இதெல்லாம் வந்து எப்படி பண்ணுவோன்னு அப்போது ஒரு ராமோஜியில் வந்து ஒரு டான்ஸ் டைரக்டர் அந்த ஆர்டிஸ்ட் கூப்பிட்டு போயிட்டு ஒரு ராக் மேலே அவங்க இதுதான் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணது. ஸோ அது காமிச்சிட்டு அது மேலே அது எடுத்துகிட்டு பின்னாடி வந்து பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணி அவர் காமிச்சின அப்புறம் தான் ஹீ இஸ் வெரி கான்ஃபிடென்ட். ஓகே வி கேன் கோ வித் த க்ரீன் ஸ்க்ரீன். ஸோ நெக்ஸ்ட் சீக்வன்ஸ் வந்து வார். இதில் இந்த வாரில் வந்து என்டையர் திங் வந்து நாங்கள் க்ரீன் ஸ்க்ரீனில் தான் பண்ணியிருக்கோம் பின்னாடி.
It's okay. Just water bottle, I kept it. Yeah, I kept it. Thank you so much. ஸோ இந்த இதில் வாரில் பார்த்தோன்னா ஜென்ரலாக நிறைய வார் வந்து நிறைய படத்தில் வந்து புரியாமல் இருக்கும். இல்லை ஒரு 4-5 ஒயிட் ஷாட் இருக்கும், அதுக்கப்புறமா க்ளோஸ்லோ கிட்டத்தட்ட போயிட்டு அது ஆக்சுவலி என்ன நடக்குது எப்படி நடக்குது அந்த மாதிரி புரியாமல் இருக்கும். பட் இந்த டைமில் வந்து அவர் டைரக்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்றைக்கி என்டையர் திங் வார் எப்படி நடக்குதோ அது எல்லாரும் ஆடியன்ஸ் ஹேஸ் டு ஃபீல். அதுக்கு வந்து ஜியோகிராஃபி தான் நல்லா இம்பார்ட்டண்ட்டான விஷயம், லைக் சரௌண்டிங் எப்படி பண்ணணுது. ஸோ இந்த இதுக்கு ஒர்க் பண்ணும்போது நான் ஜியோகிராஃபி எப்படி பண்ணியிருக்கோன்னா, ஒரு சைடு வந்து இவங்க காலகேஸ் வரதெல்லாம் பார்த்தினா ஃபுல்லாக வந்து அன்ஈவன் டெரெயின்ஸ் மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ அந்த சைடு கேமரா போட்டினாவே எங்கேருந்து பார்த்தினா கூட அது அவங்க சைடுன்னு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறமா இவங்க மகேஷ்மதி சைடு வந்து ரொம்ப ஹியூஜ் ஸ்டாச்சுஸ் இருக்கும். ஸோ நீங்கள் டிஸ்டன்ஸில் வந்து பார்த்தினா கூட அந்த ஸ்டாச்சுஸ் பார்க்கும்போது ஓகே இது வந்து இந்த சைடு இருக்கும் மகேஷ்மதி சைடுன்னு சொல்லிட்டு அந்த இது தெரியும். அதுக்கப்புறமா ரைட் சைடு லெஃப்ட் சைடு வந்து ஒரு வாட்டர் பெட்டு, அதுக்கப்புறமா அது என்னென்னா ஓவரால் என்டையர் எங்கேருந்து கேமரா வச்சுன்னா கூட நம்மளுக்கு வந்து அன்னோயிங்லி வி ஃபீல் தட் த ஜியோகிராஃபி. அது ஒரு இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் ஒரு ஸ்கிரிப்டில் வந்து முன்னாடியே வந்து இது இப்படி நடக்கும்னு சொல்லிட்டு ஆடியன்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. அந்த இது அந்த திரிசூல வியூகம்னு சொல்லிட்டு இது நடக்கும், நீங்கள் இப்படி போங்கன்னு சொல்லிட்டு ஆடியன்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி அவங்க ஃப்ளோவில் வரும்போது தே நோ தட் ஓகே இதுதான் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ அது ஒரு ஒன் ஆஃப் த மேஜர் இம்பேக்ட். ஆடியன்ஸ் வந்து தே என்ஜாய் தட் அந்த மாதிரி இது பண்ணுறது. அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து இதில் எக்ஸிக்யூஷன், லைக் வார் எக்ஸிக்யூஷன் பார்த்தோன்னா என்டையர் திங் வந்து ஒரு 600 feet by 600 feet ஒரு க்ரீன் ஸ்க்ரீன் ஃபுல்லாக ஹியூஸ் இதில் மவுண்டன் பண்ணியிருக்கு. நம்ம ராமோஜியில் மவுண்ட் பண்ணி என்டையர் வார் வந்து நம்ம அந்த க்ரீன் ஸ்க்ரீன் முன்னாடி தான் ஷூட் பண்ணியிருக்கோம். ஸோ நார்மலாக நிறைய படத்தில் வந்து வார் என்ன பண்ணுவாங்கன்னா லைவ் லொக்கேஷனில் போயிட்டு அங்கே வந்து பீப்புள் மல்டிப்ளை பண்ணி அந்த என்விரான்மெண்ட் பண்ணுவாங்க. பட் நம்மளுக்கு இங்கே இருக்குன்னு அந்த சுச்சுவேஷனில் வந்து அந்த மாதிரி லைவ் லொக்கேஷன்ஸ்க்கு போகாமல் டைரெக்டாக என்டையர் திங் க்ரீனில் பண்ணுறது வந்து எனக்கு பெரிய சேலஞ்சிங்காக இருந்துச்சு. நெக்ஸ்ட் ப்ளீஸ். யா ஸோ இப்போ ஓவராலாக விஷுவல் எஃபெக்ட்ஸ் ப்ராசஸ் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு டைரக்டர் வந்து எனக்கு ஸ்கிரிப்ட் நேரேட் பண்ணுவாங்க. அது ஸ்கிரிப்ட் வந்து அப்புறமா நான் வந்து அந்த ஸ்கிரிப்டில் வந்து எங்கெங்கே போர்ஷன் வந்து நம்மளுக்கு விஷுவல் எஃபெக்ட்ஸ் இருக்குது, இந்த சீக்வன்ஸில் இந்த சீனில் வந்து இந்த போர்ஷனில் வந்து ஹெவி விஷுவல் எஃபெக்ட்ஸ் இருக்குது, அதெல்லாம் பிரேக் டவுன் பண்ணிவிடும். அது பிரேக் டவுன் பண்ண அப்புறமா அதுக்கு பேஸ் பண்ணி இந்த மாதிரி எக்ஸிக்யூட் பண்ணோம். என்னென்னா பட்ஜெட் இஸ் ஒன் ஆஃப் த க்ரூஷியல் பார்ட். நம்மளுக்கு டைரக்டர் இமேஜின் பண்ணுவாங்க, பட் ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி பட்ஜெட் கொடுக்கலன்னா அது வந்து நம்ம எக்ஸிக்யூஷன் பண்ணது வந்து கரெக்டாக வராது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரே சீக்வன்ஸ் வந்து நீங்கள் நிறைய விதமாக எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஆனால் அது நம்மளுக்கு பட்ஜெட்டில் வர மாதிரி எக்ஸிக்யூட் பண்ணுறது தான் என்னோட மெயின் ரோல். இது அதில் விஷுவல் எஃபெக்ட்ஸில் வரும்போது அதுக்கப்புறமா அது ஓகே இதெல்லாம் ஓகே நம்ம இதுதான் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறோம் இவ்வளோ பட்ஜெட்டில் பண்ணுறோன்னு சொன்ன அப்புறமா தென் அது வந்து ஃபஸ்ட்டு கான்செப்ட் ஆர்ட். அது எப்படி விஷுவலாக எப்படி இருக்கும், நீங்கள் முன்னாடி பார்த்தோன்னா அந்த வாட்டர் ஃபால் இதுதான்னா அப்போது அந்த கான்செப்ட் ஆர்ட் வந்து இப்படி தான் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் டைரக்டரோட மைண்டில் இருக்கிறது எல்லா க்ரூவோட மைண்டில் இருக்கிறது வந்து ஒரு பேப்பரில் வச்சுட்டு இதுதான் நம்ம பண்ண போகிறோன்னு இது ஒரு டைரெக்ஷன் வந்துனா தான் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகணும். அதுதான் அந்த கான்செப்ட் ஆர்ட் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் ஆகும்.
நெக்ஸ்ட் அது வந்து ஒரு இமேஜ், கலர் இமேஜ், இதுதான் லுக் அண்ட் ஃபீல் எல்லாத்துக்கும் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா ஸ்டோரி போர்ட். சம்டைம்ஸ் என்ன பண்ணுவோன்னா, இன்றைக்கி சீக்வன்ஸ் வந்து ஷூட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து இப்படி இருக்கும், ஜஸ்ட் ட்ராயிங் பண்ணி ஒரு பேசிக் ஷார்ட் டிவிஷன் பண்ணி ஸ்டோரி போர்ட் பண்ணோம். அது வந்து எர்லியாக பண்ணுறது. பட் இப்போது நெக்ஸ்ட் லெவலில் என்ன பண்ணியிருக்கோன்னா ப்ரீவிசுவலைசேஷன் பண்ணோம். ப்ரீவிஷன் சொல்லுவோம். அது என்னென்னா, நம்ம 3Dலயே அந்த ஸ்டோரி போர்டில் இருக்கிற ஆக்ஷன் வந்து வெரி பேசிக், வெரி ரா, டீட்டெயில் இல்லாமல் ரொம்ப பேசிக்கான அனிமேஷனில் அந்த ப்ரீவிசுவலைசேஷன் பண்ணுவோம். அது நெக்ஸ்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறமா அது ஓகே, இதுதான் நம்ம ஷூட் பண்ண போகிறோம். அதில் வந்து என்ன ஆகும்னா, அந்த ப்ரீவியஸில் வந்து வீல் கெட் த எக்ஸாக்ட் லெங்த், என்ன பண்ண போகிறோம், எத்தனை ஷார்ட்டு, என்ன ஆங்கிள் எல்லாமே இருக்கும். பட் அதில் வந்து ஆக்டர்ஸ் இருக்க மாட்டாங்க. ஓன்லி ஜஸ்ட் சும்மா ஒரு கிரே ஸ்கேலில் அனிமேட்டட் பீப்புள் இருப்பாங்க. அது வந்து நம்ம ஆக்சுவல் ஷூட்டில் வந்து அது ரீப்ளேஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு வந்து R&D. அது எப்படி பண்ணும், ஏதாவது R&D பண்ணுமா, இல்லை எக்ஸிஸ்டிங் டெக்னாலஜி இருக்கா நம்மளுக்கு. ஸோ அதுக்கப்புறம் ஆக்சுவலாக வந்து மெயின் பிரின்சிபல் ஷூட்டிங், பிரின்சிபல் ஃபோட்டோகிராஃபி வந்து ஆக்சுவல் ஷூட்டிங் அது. ஸோ அந்த ஷூட்டிங்கில் தான் நம்ம நார்மலாக பார்க்குற ஷூட்டிங்கெல்லாம் வந்து அங்கே தான் நடக்கும். அதுக்கு முன்னாடி இவ்வளோ ப்ராசஸ் பண்ணாதான் அந்த ஷூட்டிங் வந்து ப்ராப்பராக போகும். இல்லைன்னா எக்கச்சக்கமாக பட்ஜெட் வேறே ஆகும். அதுக்கப்புறமா என்ன சொல்கிறேன், நிறைய வந்து ஷார்ட்ஸ் வந்து அன்வான்ட் ஷார்ட்ஸ் எல்லாம் பண்ணும். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது தான் நம்ம அந்த ப்ரீ ப்ரொடக்ஷன் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஃபைனல் எடிட்டு, தென் எடிட் வந்ததுக்கு அப்புறமா அது போஸ்ட் விஸ் பண்ணுறது வந்து ரஃபாக இப்போ நம்ம என்னென்ன ப்ரீவியஸ் பண்ணியிருக்கோமோ அது எப்படி இதில் பண்ணுறது வந்து போஸ்ட் விஸ், தென் ஃபைனல், அதுக்கப்புறமா DA. ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். ஓகே, இப்போது இது வந்து எல்லாமே வந்து இப்போ நான் சொன்ன ப்ராசஸ் எல்லாம் வந்து இந்த 2.0 நான் எப்படி பண்ணியிருக்கேன். நாங்கள் ஹோல் டீம் லைக் டைரக்டர், எல்லா DOP, ப்ரொடக்ஷன் டிசைனர் எல்லோரும் வந்து எப்படி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் இப்போது ஒரு ப்ராசஸ் மாதிரி காமிக்கிறேன். நெக்ஸ்ட். ஸோ இது வந்து ஸ்கிரிப்ட். ஃபஸ்ட்டு வந்து இது ஓவரால் ஒன்லைன், எத்தனை சீக்வன்ஸ் இருக்குது என்னன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட். அதுக்கப்புறமா அது டீட்டெயில் ஸ்கிரிப்ட் இருக்குது. பட் நான் ஆக்சுவலாக ஒன்லி சிம்பிள் ஒன்லைன் மட்டும்தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ சங்கர் சாரோட ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, அவர் வந்து பிகினிங்கை வந்து இன்றைக்கி இப்படி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு ஸ்கிரிப்ட் வந்து 100% லாக் பண்ணிவிடுவாங்க. ஸோ அதில் வந்து 1% கூட சேஞ்ச் இருக்காது. ஸோ எங்களுக்கு விஷுவல் எஃபெக்ட்ஸ் பண்ணும்போது அந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் லாக் பண்ணுறது வந்து பெரிய அட்வான்டேஜ். ஸோ அது எல்லாமே பிளான் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஒன். ஸோ இது வந்து அந்த இனிஷியல் சீன், இன்பிட்வீன் ஒரு சீனோட ஸ்கிரிப்ட். இந்த ஸ்கிரிப்டில் வந்து நாங்கள் என்ன பண்ணோன்னா, நான் மார்க் பண்ணிவிட்டு ஓகே இதெல்லாம் வந்து விஷுவல் எஃபெக்ட்ஸ், இதெல்லாம் வந்து இந்த சீக்வன்ஸ் வந்து இந்த ஷார்ட் வந்து விஷுவல் எஃபெக்ட்ஸ் பண்ணோம், அதெல்லாம் நான் மார்க் பண்ணி அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் வந்து எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறோம், இதுதான் விஷுவல் எஃபெக்ட்ஸ் பிரேக் டவுன்னு சொல்லுவோம். அது பேஸ் பண்ணி இந்த ஓவராலாக எப்படி பட்ஜெட் பண்ணோம். அது பட்ஜெட் டீட்டெயில் ஐ திங்க் இட்ஸ் சப்ஜெக்டிவ், அது எப்படியானா சேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட். ஸோ இது வந்து கான்செப்ட் ஆர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த இதில் பார்த்தோன்னா சங்கர் சார் சொன்னாங்க, இன்னைக்கு ஃபஸ்ட்டு விஷுவலே வந்து இந்த ஹோல் படம் ஸ்டார்ட் ஆகுது. அவருக்கு வந்து ஒரு விஷுவல் வந்து செல்ஃபோன்ஸ் வந்து நைட்டில் வந்து ஒரு பஞ்ச் ஆஃப் செல்ஃபோன்ஸ் வந்து ரோட்டில் ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. அதுதான் அவரோட ஃபஸ்ட் விஷுவல். இந்த படம் உருவாகிறதுக்கு காரணமாக அதுதான். ஸோ அது வந்து நாங்கள் ஜஸ்ட் சும்மா ட்ரா பண்ணி அதுக்கப்புறமா எதுக்கு ட்ராவல் ஆகிட்டு இருக்கு, அது வந்து அந்த ட்ராவல் ஆகிறது வந்து எதுக்கு ட்ராவல் ஆகுது, ஸோ ட்ராவல் ஆகுதுன்னா ஒரு ஃபோர்ஸ் ஏதாவது இருக்குது. ஸோ அந்த ஃபோர்ஸு அது யார் சேஸ் பண்ணி ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒன் பை ஒன்னாக ஒரு ஆட் பண்ணி தான் என்டையர் ஸ்டோரியாக டெவலப் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட். ஓகே, அவர் சொன்ன அந்த ட்ராயிங், அவரோட வியூஸ் எல்லாம் வந்து நாங்கள் ஜஸ்ட் சும்மா ஸ்டோரி போர்டில் ஒரு சீக்வன்ஸில் ஸ்டார்ட் பண்ணி வி ஸ்டார்டட் ட்ராயிங் ஆல் ஹிஸ் விஷன்ஸ் இன்டு த பேப்பர். நெக்ஸ்ட். ஸோ அது வந்து அந்த பிகினிங் கான்செப்ட் ஆர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஜஸ்ட் ஐடியாஸ் பண்ணது. அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் பேர்ட். இந்த ஹோல் படத்தில் பார்த்தோன்னா செல்ஃபோன் பேர்டு தான் ஒன் ஆஃப் த மேஜர் ஹீரோ. ஸோ இது பண்ணுறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் எனிதிங் ஃபர்தர் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய எப்படி இருக்கும் அந்த பேர்டு. ஸோ அவர் வந்து எனக்கு ஹியூஸாக வேணும்னு சொன்னார். அதுக்கப்புறமா ஓகே வில் ட்ரை வித் த டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ்.
ஸோ அவர் சொன்னது வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்பேரோ வந்து பெருசு பண்ணி பார்க்கலாம். ஸோ ஸ்பேரோ பெருசு பண்ணி பார்த்தோன்னா எவ்வளோ பண்ணால் கூட அது வந்து அந்த பவர் இல்லை. ஏன்னா நம்ம மைண்டில் வந்து அந்த ஸ்பேரோ ஸ்மால் க்யூட் ஃபீல் தான் இருக்குது. ஸோ அதனால் அது ஒர்க் அவுட் ஆகலாம். அதுக்கப்புறமா நிறைய வேரியேஷன்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ எது பண்ணால் கூட இட்ஸ் மோர் லைக் ஒரு எக்ஸிஸ்டிங் அந்த எலியன் ஃபீல் தான் இருக்குது தவிர கனெக்ட் ஆக மாட்டேங்குது. ஸோ அதுதான் அந்த கனெக்ஷனுக்கு தான் அவர் வந்து நெக்ஸ்ட்டு ஓகே வில் ட்ரை ஒன் மோர்னு சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ப்ளீஸ். யா ஸோ அதுக்கப்புறமா தென் வி டிசைடட் வில் கோ வித் த ஈகிள். ஸோ ஈகிள் தான் நம்மளுக்கு கிங் ஆஃப் த பேர்ட்ஸ். ஸோ அது பேஸ் பண்ணி போகணுன்னு சொல்லிட்டு ஸோ ஈகிள் பேஸ் பண்ணி ஒரு ஃபைனலாக ஒரு கான்செப்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஸோ ஈகிளில் தான் போயிருக்கோம். ஸோ அதுக்கு பேஸ் பண்ணி அந்த சீக்வன்ஸில் லைக் ஆக்சுவல் சீனில் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு கிளைமேக்ஸில் இந்த மாதிரி வரும்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு விஷுவல்ஸ் நாங்கள் ட்ரா பண்ணுறது பிஃபோர் எக்ஸிக்யூட்டிங் எனிதிங். ஸோ இதுதான் எங்களோட கைடன்ஸ். இப்படி தான் இருக்க போகுது இந்த மாதிரி டோனுன்னு சொல்லிட்டு. ஸோ ஈகிள் எடுத்துகிட்டு ஸோ அந்த ஈகிளுக்கு வந்து ஸோ வி ஆடட் எக்ஸ்ட்ரா அந்த செல்ஃபோனோட டீட்டெயில்ஸு, அதுக்கப்புறமா எப்படி இருக்கும் அதோட க்ளோஸு இதெல்லாம் பண்ணி அப்புறமா டீட்டெயில் ஆஃப் ஈவன் க்ளா, ஏன்னா நம்ம சீக்வன்ஸ்லேயே ஒரு க்ளா இது இருக்குது. ஸோ அதனால் க்ளா டீட்டெயில் எல்லாம் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து அவருக்கு ஹி லைக்ஸ் தட் என்டையர் ஃபீல். அதுக்கப்புறமா ஸ்கேலுக்காக இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ஒரு போயிங் ஜெட்டோட இது. ஸோ இவ்வளோ ஸ்கேல் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு ஒரு ரெஃபரன்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ நாங்கள் எல்லாம் டிசைட் பண்ணி இதுதான் இருக்க போகுது. ஸோ இது ஃபைனல் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் அதே மாதிரி இன்னொரு இதெல்லாம் நான் இப்போ சொல்கிறது வந்து கான்செப்ட் பிஃபோர் கோயிங் இன் டு த எனி லெவல். ஃபஸ்ட் இந்த கான்செப்டில் தான் ஃபஸ்ட் எல்லாம் ஃபைனல் பண்ணி இதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போகிறோம். ஸோ இதில் வந்து அவரோட பக்ஷிராஜனோட டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ், ஃபஸ்ட் ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ் அண்ட் தேர்ட் ஸ்டேஜ் அது எப்படி இருக்கும். ஸோ அதுக்கு இண்டிவிஜுவல் கான்செப்ட்ஸு அதெல்லாம் வந்து நிறைய வெர்ஷன்ஸ் இருக்குது. இப்போ நான் வந்து இங்கே ரொம்ப ஃபியூ தான் காமிச்சிருக்கேன். நெக்ஸ்ட். ஸோ அதுக்கப்புறமா இதில் இன்னொரு ஒன் ஆஃப் த மேஜர் சேலஞ்ச் என்னென்னா இவர் செல்ஃபோனில் ஒரு ஹியூமன் சைஸ் செல்ஃபோன் மேன் வேணும். பட் அதில் ப்ராப்ளம் என்னென்னா அவர் எமோஷன் காமிக்கணும். ஸோ ஒன் ஆஃப் த மெயின் திங் அவர் சேலஞ்சிங்கானது வந்து நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்க, ஆனால் அவர் பேசுகிறது பக்ஷராஜ் பேசுகிறது அந்த எமோஷ்னலாக வந்து இந்த இதில் காமிக்கணும். ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் பண்ணியிருக்கோம். லைக் இஃப் யூ சி தட் அந்த இதில் வந்து டிஃப்ரெண்ட் ஷேப்பு ஃபோன்ஸ் அரேஞ்ச் பண்ணி அதுக்குள்ளே டிஸ்பிளேல இது வரணும் அது வரணும் நிறைய ஆப்ஷன்ஸ் பண்ணியிருக்கோம். அப்புறமா கையில் கூட அந்த டிஃப்ரெண்ட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணி இந்த ஃபிங்கர்ஸ்க்கு வந்து ஆப்போசிட்டாக பண்ணி ஸோ நிறைய ட்ரை பண்ணோம். ஸோ ஓரளவு என்ன பண்ணால் கூட அவரோட ஃபேஸோட டீட்டெயில் வந்து வரமாட்டேங்குது. ஸோ நெக்ஸ்ட். ஓகே, அந்த இதோட ஆர்என்டிலும் நான் நெக்ஸ்ட் அது கண்டினியூஷன் வந்து அந்த ஆர்என்டியில் காமிக்கிறேன். ஸ்டோரி போர்ட்ஸ். ஸோ இது வந்து அந்த ஃபஸ்ட் ஓப்பனிங் சீனோட ஆக்சுவல் எக்ஸிக்யூஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்டோரி போர்டு வந்து அவர் சொன்ன அந்த ஸ்கிரிப்ட் பேஸ் பண்ணி நாங்கள் வந்து இப்படி தான் இருக்கும் இதெல்லாம் வந்து ரஃபாக அவரோட ஸ்கிரிப்ட்னு வந்து நெக்ஸ்ட் லெவல் வந்து ஸ்டோரி போர்டில் வந்து கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். இதில் அவருக்கு வந்து மோஸ்ட்லி சங்கர் சார் வந்து அவரே ஷார்ட் டிவிஷனில் பண்ணிவிடுவார். எனக்கு இங்கே ஒரு டாப் ஆங்கிள் வேணும், ஒரு க்ளோஸ்அப் வேணும், ஒரு மிட் ரேஞ்ச் வேணும்னு சொல்லிட்டு நிறையா அவரே சஜஷன் பண்ணுவார். பட் நாங்கள் அது பேஸ் பண்ணி செலெக்ஷன் பண்ண அப்புறமா ட்ராப் பண்ண அப்புறமா ஹீ செலக்டட் ஃபியூ திங்ஸ். ஓகே, எனக்கு இது பிடிச்சிருக்கு. ஸோ இது பேஸ் பண்ணி நெக்ஸ்ட் வி வெண்ட் இன்டு த ஃபர்தர். பட் ஆனால் அந்த ஃபஸ்ட்டு ஓப்பனிங் சீனுக்கு வந்து நாங்கள் இங்கே நெக்ஸ்ட்டு ப்ரீவியஸ் லெவலுக்கு தேவையில்லை. எங்கள் ஸ்டோரி போர்டில் எங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா அதனால டைரெக்டாக எக்ஸிக்யூஷன் போயிட்டோம். ஸோ இது வந்து நெக்ஸ்ட் அனதர் சீக்வன்ஸ் வேர் அந்த செல்மேன் ஓனர் வந்து அவர் ரூமுக்கு போகும்போது அவர் வீட்டுக்கு போகும்போது பின்னாடி வந்து அந்த சேஸ் ஆகிட்டு இருக்கும். சேஸ் ஆகி ரூம்குள்ளே போய் ரூமில் இதெல்லாம் வருது. ஸோ இது அவரோட ஸ்கிரிப்ட் பேஸ் பண்ணி ஃபஸ்ட் இந்த ரஃப் ஸ்டோரி போர்ட் இன்க்ளூடிங் தட் அந்த டாக் அவரோட அந்த டாக்குள்ள ரிஃப்ளெக்ஷன் எல்லாமே வந்து இது பண்ணிருக்கு. நெக்ஸ்ட். இது வந்து அந்த ரூமுக்குள்ளே போன அப்புறமா எப்படி அவரோட விஷுவல்ஸ் வரணும்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் பண்ணதுனால என்னென்னா எல்லாருக்கும் எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் என்னென்ன பண்ண போகிறோம், எப்படி விஷுவல் தேவைப்படும் இதெல்லாம் வந்து பிஃபோர் எக்ஸிக்யூட்டிங் வி ஷுட் நோ ஆல் திஸ். யா நெக்ஸ்ட். ஓகே, இப்போது இது என்னென்னா அந்த ஸ்டோரி போர்டில் வந்து ஃபஸ்ட் ஓப்பனிங் சீக்வன்ஸ் வந்து ஸ்டோரி போர்டு எங்களுக்கு ஓகே ஆயிடுச்சு. ஆனால் இந்த சீக்வன்ஸ் பார்த்தோன்னா
எனக்கு வந்து ஸ்டோரி போர்டில் கம்யூனிகேட் பண்ணுறது வந்து அவ்வளோ டீட்டெயில் பத்தலை. ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா ப்ரீவிசுவலைசேஷன் சொல்லிட்டு ப்ரீவிஷன் ஒன்று பண்ணியிருக்கோம். இது என்னென்னா 3 டைமென்ஷனில் 3Dயில் மாயா சாஃப்ட்வேரில் வந்து அந்த கேரக்டர் வந்து அந்த சிமிலர் எக்ஸாக்ட் ஸ்பேஸ் அந்த அவரோட ரூமும் அதே மெஷர்மெண்ட்டில் பண்ணி அந்த மெஷர்மெண்ட்டில் வந்து கேமராஸ் எல்லாம் ரியல் லொக்கேஷன் ஆக்சுவல் கேமராஸ் எப்படி சிமுலேட் பண்ணுமோ அந்த ஃபீல்ட் ஆஃப் வியூ அதெல்லாம் வந்து இதில் க்ரியேட் பண்ணி ஆக்சுவல் ஷூட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இது 3 டைமென்ஷனல் 3D சாஃப்ட்வேரில் வந்து என்டையர் சீக்வன்ஸ் வந்து ஷூட் பண்ணியிருக்கோம். இதில் நம்மளுக்கு என்ன மெயின் இம்பார்ட்டண்ட் என்னென்னா நீங்கள் வந்து ஒன்லி கேமரா ஆங்கிள்ஸ் மட்டும்தான் தேவைப்படும், வேறு எதுவுமே இதில் வந்து ஒர்க் ஆகாது. இது வந்து ஜஸ்ட் ஃபார் ஐடியா. ஸோ பட் அவங்க ரொம்ப பேசிக்காக இருந்தனா கூட ஓகே எங்களுக்கு அவரோட அனிமேஷன். ஸோ இது வந்து இட்ஸ் மோர் லைக்கே ஒரு ஃபுல் ஃபைனல் படம். நம்ம இந்த டியூரேஷன் எடிட்டிங் எல்லாமே வந்து நாங்கள் ரியல் லொக்கேஷனில் ஷூட் பண்ணுற மாதிரி 3Dயில் ஷூட் பண்ணி நிறைய ஆப்ஷன் ஷூட் பண்ணி எடிட் பண்ணி இவ்வளோ தான் லெங்க் வேணும் இப்படி தான் வேணும்னு சொல்லிட்டு ஃபைனல் பண்ண அப்புறமா தென் எக்ஸிக்யூஷன் பண்ணும்போது எக்ஸாக்டாக இதே தான் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கோம். ஸோ வேறு எந்த எக்ஸ்ட்ரா ஷாட் எடுக்கல, இந்த இருக்கிறத எக்ஸாக்டாக வந்து எல்லாருக்கும் தெரியும் இப்படி தான் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் ப்ரீவிசுவலைசேஷன் பண்ணது. இது வந்து ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு எந்திரன் இதில் தான் நம்ம ட்ரெயின் சீக்வன்ஸ் ஃபஸ்ட் டைம் நாங்கள் வந்து இந்த ப்ரீவியஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணது நம்ம இந்தியன் சினிமாவில். இது வந்து ஆக்சுவல் லொக்கேஷனில் நாங்கள் ஷூட் பண்ணது. அகெயின் என்டையர் திங் வந்து வாலெல்லாம் வந்து இனிவோ செல்ஃபோன்ஸ் வரப்போகுது, அதனால் ஆக்சுவலாக நாங்கள் வந்து வாலே வைக்கல. ஸோ எல்லாம் நீங்கள் வால் எல்லாம் பார்க்குறதுல வந்து ஃபுல் சிஜி தான். இதில் எங்களுக்கு மேஜர் சேலஞ்சிங் என்னென்னா எல்லா சைட்லேருந்து லைட்டு வேணும், நம்ம கீழேருந்து சைட்லேருந்து எல்லாத்துலேருந்து. அதுக்கு வந்து நாங்கள் நிறைய நீரோ டிஓபி நீரோ வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணி கீழேருந்து இந்த ஃப்ளோரில் வந்து இது பண்ணி அப்புறமா வி மேட் சம் இந்த டியூப் லைட்ஸோட ஒரு பேனல் மாதிரி ரெடி பண்ணி அது கான்ஸ்டண்ட்டாக ஒரு எங்கே போகிறாரோ அது மூவ் பண்ணியிருக்கோம். ப்ளே ஸோ எங்களுக்கு மெயினாக இன்ட்ராக்ஷனாக இருக்கிற இடத்துல தான் தேவைப்படும் லைட். ஏன்னா அந்த கைக்கு வந்து அந்த இது வேணும், வி நீட் தட் இன்ட்ராக்ஷன். அதனால தான் அந்த வயரை வச்சுட்டு நான் பண்ணுது. ஸோ இது வந்து எக்ஸாக்டாக நம்மளுக்கு வந்து ப்ரீவியஸ் டீட்டெயிலாக இருக்கிறதுனால அது வந்து எக்ஸிக்யூஷன் பண்ணுறது வந்து வேறு எதுவுமே இல்லாமல் ஜஸ்ட் அந்த ஷார்ட்டு அதில் எத்தனை லேயர் எடுக்கணும். ஸோ அதெல்லாம் கிளாரிட்டி வச்சுட்டு நம்ம டிசைன் பண்ணுறது என்டையர் ஷூட்டிங் வந்து ரொம்ப கம்மி டைமில் ஷூட் பண்ணியிருக்கோம். ஏன்னா ப்ரீ ப்ரொடக்ஷன் வந்து அவ்வளோ டீட்டெயிலாக பண்ணதுனால. ஜஸ்ட் இமேஜின் நம்மளுக்கு எது பண்ணோன்னு தெரியாமல் ஒரு எக்ஸ்ட்ரா ஷாட் எடுத்துனா கூட ஏன்னா ஒரு ஷாட்டுக்கு வந்து 4-5 லேயர் எடுக்க வேண்டியது இருக்கும். லேயர்னா ஒரு லைட்டிங் பாஸ் எடுக்கணும், அதுக்கப்புறமா செல்ஃபோன் ரெஃபரன்ஸ் எடுக்கணும், அதெல்லாம் வந்து டைம். ஸோ அது அன்னெசரியாக நம்மளுக்கு வந்து என்ன அப்புறமா எடிட்டில் கட் பண்ணலாம் அப்புறமா யூஸ் பண்ணலான்னா அவ்வளோ டைம் வந்து ரெகுலர் ஷூட்டிங் மாதிரி இல்லாமல் விஎஃப்எக்ஸ் பண்ணோன்னா அந்த ப்ரீ ப்ரொடக்ஷன் வந்து அவ்வளோ இம்பார்ட்டண்ட். ப்ரீ ப்ரொடக்ஷன் பண்ணால் உங்களுக்கு ஃபஸ்ட்டே வந்து எல்லாமே வந்து டீட்டெயிலாக தெரிஞ்சிடும். அது எக்ஸிக்யூஷன் பண்ணும்போது நீங்கள் ஈவன் ரொம்ப கம்மி பட்ஜெட்டில் கூட அந்த அவ்வளோ ஹை குவாலிட்டி கொண்டு வரலாம். ஸோ யூ ஒன்ட் வேஸ்ட் டைம் பேசிக்காக. நெக்ஸ்ட் இதில் வந்து அகெயின் அந்த R&D பண்ணுறதுக்கு. ஸோ இதில் வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு வி ஆர் ஓகே வித் திஸ்.
இது இந்த கான்செப்ட் வந்து அவர் இன்னைக்கு இது பிடிச்சிருக்கு, பட் ஆனால் எக்ஸ்பிரஷன் எப்படி வரணும்னு வந்து ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு எக்ஸிக்யூஷன் டைரெக்டாக போயிட்டோம். எக்ஸிக்யூஷன் பண்ணி பார்க்கும்போது எந்த மாதிரி பண்ணால் கூட அந்த ஃபீல் வர மாட்டேங்குது. ஸோ நெக்ஸ்ட் ஒன். ஸோ தென் ஃபைனலி நாங்கள் வந்து அப்போ அந்த டைமில் iPhone 10 ஏதோ வந்திருக்கு. ஸோ அப்போ வந்து வி காட் தட் ஃபுல் ஓப்பன் டிஸ்பிளே, லைக் பார்டர் இல்லாமல் நிறைய அந்த ஃபோர்ஹெட்டில் இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி அது வந்து யூட்டிலைஸ் பண்ணி தென் வி மேட் லைக் மோர் லைக் சிம்பிள் பாக்ஸ், ஒரு பாக்ஸ் ஷேப்பில் வந்து இது இங்கே பார்த்தோன்னா தெரியும். ஸோ அதுதான் எங்களுக்கு வந்து அவரோட எக்ஸ்ப்ரெஷன், அதுக்குள்ளே அவரோட டீட்டெயில் எல்லாமே வந்து தெரியறது வந்து அந்த அந்த ஷேப் தான் ஒர்க் அவுட் ஆகுது. ஆனால் வித்தவுட் அந்த அவரோட டெக்ஸ்சர் இல்லாமல் பார்த்தோன்னா இட் லுக்ஸ் லைக் எ சிம்பிள் பாக்ஸ் மாதிரி தான் இருக்கும். ஆனால் நம்மளுக்கு நல்லா தெரியும் அவரோட டெக்ஸ்சர் வரும், அவரோட எக்ஸ்ப்ரெஷன் வரும்னு சொல்லிட்டு. ஸோ இது அப்புறமா அந்த எக்ஸ்ப்ரெஷன் நாங்கள் ஷூட் பண்ணும்போது என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு 6 கேமராஸ், அவரோட அக்ஷய் சார் வந்து ரெகுலர் ஒரு கேமரா எல்லாமே ஒரு க்ரீன் ஸ்க்ரீன் ஃப்ளோரில் வந்து 6 கேமரா சரௌண்டிங் வச்சுட்டு அந்த இதில் ஷூட் பண்ணி அதோட கேமராவில் இருக்கிற ஒரு இது வந்து அப்படியே ப்ரொஜெக்ட் பண்ணி 6 ஆங்கிள் வந்து. ஸோ அதனால ஒரே ஆக்ஷன் வந்து டிஃப்ரெண்ட்டாக தெரியும் உங்களுக்கு. பின்னாடி ஒன்று சைடு இருக்கும், அந்த சைடு இருக்கும், லைட்டாக ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ ஃபைனலாக இந்த இது வந்து நாங்கள் R&D பண்ணும்போது திஸ் இஸ் ஒர்க்ட் அவுட் வெல். ஸோ நெக்ஸ்ட் போர்டு R&D வந்து ஓகே, அவர் போர்டு இது பிடிச்சிருக்கு, இப்படி நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போகலாம், எக்ஸிக்யூட் பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஸோ நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போயிட்டு நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ அவர் சொன்ன மாதிரி எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கோம், ப்ளே. ஸோ அது வந்து ஆக்சுவல் ஈகிள் வித் அது அதில் பார்த்தோன்னா எல்லாமே வந்து thousands and thousands ஆஃப் செல்ஃபோன்ஸ் வந்து எல்லாம் அரேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ தென் இப்போது நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தோன்னா கூட அப்போ ஆக்சுவலாக நாங்கள் வந்து ஃபைனல் பண்ணது வந்து 2D இமேஜ் மேலே, கான்செப்ட் மேலே தான் நாங்கள் வந்து ஓகே இது நல்லாயிருக்கும், அதை எக்ஸிக்யூட் பண்ணலான்னு பிளான் பண்ணோம். பட் அதுக்கப்புறமா இல்லை, இது வந்து 2Dயில் பண்ணால் திருப்பி நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகலான்னு சொல்லிட்டு ஜீப்ரேஷன் சொல்லிட்டு 3 டைமென்ஷனல் ஸ்கல்ப்டிங் டூல் அது. ஸோ அதில் வந்து நாங்கள் ஆக்சுவலாக வந்து இந்த போர்டு வந்து கான்செப்ட் பண்ணுறதே வந்து அந்த ஸ்கல்ப்டிங் டூலில் தான் பண்ணி ஃபைனலாக இந்த மாதிரி இப்போ நீங்கள் ஃபேஸில் பார்த்தோன்னா அந்த வி டுக் எ ஃப்ரீடம். ஆக்சுவல் போர்டோட செல்ஃபோனோட சைஸ் இல்லாமல் இன்னும் சின்னதாக கூட இருந்தால் கூட பரவாயில்ல, ஆனால் நம்மளுக்கு அந்த டீட்டெயில் தேவைப்படும். இங்கே இது பார்த்தோன்னா சம் சைஸ் வந்து செல்ஃபோன் அந்த நோஸ் அந்த ஏரியாவில் பார்த்தோன்னா கொஞ்சம் சீட்டிங் பண்ணியிருக்கோம், லைக் சைஸ் வந்து கொஞ்சம் சின்னது பண்ணியிருக்கோம் ஏன்னா அந்த ஷேப்பெல்லாம் வரதுக்கு. பட் ஆனால் இட்ஸ் ஓவரால் ஃப்ளோவில் வந்து அது தெரியல. இது வந்து ஃபைனலாக இந்த பேர்டு வந்து டிசைன் பண்ணி 3 டைமென்ஷனில் பண்ணி எல்லாமே இது வந்து ஃபைனல் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் அவருக்கு இது பார்த்தினாவே ஹீ இஸ் வெரி ஹாப்பி. அதுக்கப்புறமா இந்த இதில் வந்து நம்ம பேர்டில் வந்து நிறைய டைம் வந்து இட் ஒன்ட் ஃப்ளை லைக் எ ரெகுலர் பேர்டு மாதிரி ஃப்ளை ஆகாது. இது வந்து மோர் லைக் அங்கே ஒரு இடத்துல இருந்து அப்படியே ஹாவரிங் பண்ணுறது நிறைய இருக்கும். அதனால தான் இந்த இதில் வந்து ப்ரொபோர்ஷன் கூட நிறைய சேஞ்ச் பண்ணியிருக்கோம். லைக் ரெகுலர் பேர்டு இல்லாமல் ஒரு ஹியூஸ் அந்த விங்கு ஹியூஸ் பண்ணி அந்த பென் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த ஃபெதர்ஸ் எல்லாம் கூட ஒரு மோர் லைக் அ பிளேட். அவர் அதான் சார் அதான் சொன்னார், இந்த மாதிரி எனக்கு ஷார்ப் நைஃப் இருக்கிற மாதிரி வேணும்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் வந்து இண்டிவிஜுவல் ஃபெதர்ஸ் எல்லாம் கூட நைஃப் ஷேப்பில் கட் பண்ணி ஸோ மோர் லைக் வி ஹேட் எ அவரோட அந்த டைமில் என்ன ஆயிடுச்சுன்னா எங்களுக்கு வந்து பக்ஷிராஜனோட ஃபைனல் லுக் வந்து டிசைட் ஆயிடுச்சு. ஸோ அவருக்கு வந்து இந்த ஏரியாவில் வந்து செஸ்ட் ஏரியாவில் வந்து இந்த மாதிரி ஃபெதர்ஸாக வச்சுருக்காங்க. ஸோ அது நாங்கள் கான்செப்டை எடுத்துகிட்டு இதில் இன்கார்பரேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் இது ரெண்டும் வந்து ஒரே கனெக்ஷன் வந்துச்சு. நெக்ஸ்ட் ஓகே, அந்த ஷேப் ஓகே ஆயிடுச்சு. இப்போ ஃபைனலாக கலர் எந்த மாதிரி கலர் வேணும்னு சொல்லிட்டு இப்போ ஃபைனலாக வந்து வி வெண்ட் இன் டு த almost like a 100 kind of varieties of colors combination. But finally he likes that அவருக்கு வந்து அந்த டார்க் ஃபீல் வேணும், அந்த பார்த்துனாவே ஒரு அக்ரெசிவ் ஃபீல் வேணும், அந்த பயம் இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த பிளாக்ல போயிருக்கோம். பட் பிளாக்ல போனால் எங்களுக்கு சேலஞ்சிங் என்னென்னா அதோட பவர் எப்படி வெளியே கொண்டு வரணும், அதோட டீட்டெயில். ஸோ அதுக்கப்புறமா இது வந்து வைடில் பார்த்தோன்னா இட்ஸ் மோர் லைக் பேர்டு மாதிரி தான் இருக்குது தவிர செல்ஃபோன் பேர்டு மாதிரி இல்லை. ஸோ அதனால வாட் வி டிட் இஸ் லைக் இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் டெக்ஸ்சர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி ஃபெதர்ஸில் இட்ஸ் லைக் மோர் லைக் அந்த செல்ஃபோன் டெக்ஸ்சர் எல்லாம் கொடுத்துட்டு அந்த சின்ன டீட்டெயில் எல்லாம் கொடுத்துட்டு ஸோ வி மேட் இட் லைக் மோர் லைக் செல்ஃபோன் பேர்டு.
ஸோ இது கான்செப்ட் வந்து கலர் கான்செப்ட் ஓகே ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா இதில் வந்து வி ட்ரை டு ஆட் எ லாட் ஆஃப் எனர்ஜி. லைக் இங்கே பார்த்தினா இந்த எனர்ஜி எல்லாம் வந்து செல்ஃபோனில் டிஸ்பிளேல நம்மளுக்கு வீடியோவில் பார்ப்போங்க அந்த மாதிரி. ஸோ எனர்ஜி வந்து ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும். அந்த ஃப்ளோவில் பார்த்தினா அது வந்து ஸ்பீடு லைக் ரொம்ப அக்ரெசிவ் வேணுமானா அந்த மூவிங் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஆகும். ஸோ அதெல்லாம் வந்து நாங்கள் எங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பேராமீட்டர் கிடச்சிருக்கு லைக் ப்ளே பண்ணுறதுக்காக. நெக்ஸ்ட். ஸோ இது வந்து அந்த 2 டைமென்ஷனில் ஒரு ஓகேன்னு சொன்னது, அப்புறமா 3Dயில் ஜிப்ரஷில் பண்ணது எல்லாமே வந்து ஃபைனலாக டெக்ஸ்சர் பண்ணி ஃபுல்லாகவே வந்து ஹீ இஸ் ஃபைனலி ஓகே வித் திஸ் பேர்ட். இதில் வந்து அங்கே எனர்ஜி சோர்ஸ் ட்ராவல் எல்லாமே வந்து ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. அது பேஸ் பண்ணி அப்போ ஆக்சுவல் ஷூட்டிங் போயிட்டு அந்த ஷூட்டிங்கில் எப்படி பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட். இது ஆக்சுவல் ஷூட்டிங். இது நாங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கோன்னா ஒரு ட்ரோன் வந்து ஒரு பேர்டு வர மாதிரி லுக். ஸோ இதுதான் லொக்கேஷன். இது வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு 3 ஜங்ஷன்ஸ் வச்சுருக்கோம் என்டையர் ஃபிலிமுக்கு. ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஃபிலிம் வி ஷார்ட் இன் திஸ் 3 ஜங்ஷன்ஸ். ஸோ அந்த ஜங்ஷனுக்கு வந்து பின்னாடி ஒன்லி இது இப்படி தான் இருக்கும், இந்த லெவலில் தான் இருக்கும். ரிமைனிங் ஃபுல்லாக வந்து நீங்கள் பார்த்து எல்லாமே வந்து ஃபுல் செட் எக்ஸ்டென்ஷன் பண்ணுது. ப்ளே. இது வந்து ஆக்சுவல் பிளேட்டு, அதை அப்படியே செட் எக்ஸ்டென்ஷன் பண்ணி. ஸோ நீங்கள் படத்தில் பார்த்தினா மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த மாதிரி பேக்ரவுண்ட் ஃபுல்லாகவே வந்து சிஜியில் ஜென்ரேட் பண்ணுது, எக்ஸ்டென்ஷன் பண்ணுது. ஒன்லி எங்கெங்கே இன்ட்ராக்ஷன் இருக்கோ அங்கே மட்டும்தான் இது பண்ணுது. ஸோ தென் ஓவரால் அதுக்கப்புறமா எடிட் நடந்துச்சு, நெக்ஸ்ட்டு போஸ்ட் வைஸ் அதெல்லாம் நடந்துச்சு. ஸோ இது எல்லாத்துக்கும் சேர்ந்து ஒரு ரீல் மாதிரி, விஎஃப்எக்ஸ் ரீல் மாதிரி இருந்துச்சு. ஸோ இதே மாதிரி தான் இதில் வந்து நிறைய இந்த பேர்ட்ஸ் இப்போ நிறைய பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து சிஜி பேர்ட்ஸ் தான் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ப்ளே பண்ணு. அது வந்து எம்டி பேக்ரவுண்டு. நெக்ஸ்ட். இது வந்து அந்த பேர்டோட லுக் ஃபஸ்ட் எப்படி இருக்கும் என்னன்னு சொல்லிட்டு டர்ன் டேபிள் அது. நெக்ஸ்ட். ஸோ இது மாடல் வச்சுட்டு நாங்கள் வந்து ஆக்சுவலாக அனிமேஷன் பண்ணி இதை அப்ரூவ் பண்ணியிருக்கோம். பட் ஆனால் இதில் வந்து லாஸ்ட் ஸ்டேஜில் என்னென்னா அது அவங்க ரெண்டு பேர்டு வந்து அப்படி அட்டாக் பண்ண வேண்டாம், ஏன்னா அது வந்து ஆல்மோஸ்ட் லைக் டையிங் ஃபீல்டில் இருக்குது. ஈவன் தோ மேட் ஆனால் கூட பட் அந்த அட்டாக்கிங் அவாய்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபைனல் அது கரெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ மோர் லைக் வித்தவுட் அட்டாக் அந்த இது பண்ணுறது. ஸோ பட் ஆக்சுவல் நம்மளுக்கு வந்து இன்புட் வந்தது ரிமைனிங் எல்லாமே அந்த ஃபோர்க்ரவுண்ட் ஃபென்ஸு, அந்த இன்ட்ராக்ஷன், அந்த பேர்டு எல்லாமே அந்த ஃபெதர்ஸ் பண்ணுறது எல்லாமே வந்து நம்ம சிஜியில் பண்ணுது. நெக்ஸ்ட். ஸோ இது வந்து நம்மளுக்கு பார்த்தினாவே அந்த விஷுவல் பார்த்தினா ஒரு ஸ்மாலாக தெரிகிறாரு. ஸோ அதுக்கு ரீசன் என்னென்னா நம்ம வந்து ரிமைனிங் அவர் கூட இருக்கிற அந்த ப்ராப்ஸ் எல்லாம் வந்து நாங்கள் நல்லா 12 டைம்ஸ் பெருசு பண்ணியிருக்கோம். அவரோட சைஸ் ப்ரொபோர்ஷன் பார்த்துட்டு. ஸோ முத்துராஜ் சார் வந்து அந்த 12 டைம்ஸ் டீட்டெயில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஈவன் அந்த கீழே சாண்ட் பார்த்தினா கூட அந்த ஆக்சுவல் இதுக்கு பார்த்தினா அந்த 12 டைம்ஸ் பெருசு இருக்குன்னு அந்த சாண்டை செலக்ட் பண்ணி அந்த மனிதை செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ப்ளக் ப்ரெஸ் பண்ணி ஸோ விஷுவலாக பார்க்கும்போது அவர் ஸ்மாலாக தெரிவார். அதுதான் அதோட முத்துராஜ் சாரோட ரொம்ப பேசிக் மேஜர் இன்புட் இன் திஸ். ஸோ ஆன் லொக்கேஷன் வந்து எப்போயுமே வந்து நாங்கள் வந்து வி ஆல்வேஸ் கீப் சம் ரெஃபரன்ஸ், எப்படி வரணும் எப்படின்னு சொல்லிட்டு, எந்த மாதிரி ஆங்கிளில் எப்படி வரணும்னு சொல்லிட்டு. அது வந்து எங்களுக்கு ஸ்கேலுக்கு எல்லாருக்கும் அவங்களோட லுக்குக்கு எல்லாத்துக்கும் ஹெல்ப் ஆகும். ப்ளே. இது ஒன் ஆஃப் த ஸோ நீங்கள் எல்லாமே மோஸ்ட்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா 2.0 நிறைய வந்து இந்த மாதிரி க்ரீன் பேக்ரவுண்ட், இந்த மாதிரி சம் லைவ் லொக்கேஷன்ஸ் தவிர ஆக்சுவல் விஎஃப்எக்ஸ் வரும்போதெல்லாம் மோஸ்ட்லி பின்னாடி இந்த மாதிரி ஒரு க்ரீன் ஸ்க்ரீன் வச்சு தான் பண்ணியிருக்கோம். ஸோ இது வரைக்கும் நீங்கள் பார்த்தது வந்து ஆல்ரெடி நம்ம பண்ணது. ஸோ எக்ஸிஸ்டிங் நோன் டெக்னாலஜி. இன்னும் ஒரு ஜஸ்ட் 5 மினிட்ஸ்க்கு ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு ஜஸ்ட் நெக்ஸ்ட் டெக்னாலஜி என்ன இருக்குது அதை பற்றி பேசுகிறேன். லைட்ஸ் ஆஃப் ப்ளீஸ். நெக்ஸ்ட் ஸ்லைட். நெக்ஸ்ட். யா. ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போது நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க வர்ச்சுவல் ப்ரொடக்ஷன். ஸோ வர்ச்சுவல் ப்ரொடக்ஷன்னா ஒரு ஆக்சுவலி நாங்கள் பண்ணுறது தான் வர்ச்சுவல் ப்ரொடக்ஷன்னா
ப்ரொடக்ஷன் பண்ணுறது வர்ச்சுவலாக, ஆனால் 3Dயில் ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக ஷூட்டிங் நடக்காமல் முன்னாடியே வந்து நம்ம எல்லாமே வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறது. அது சம்டைம்ஸ் வந்து அது குவாலிட்டி நல்லா இருந்துச்சுன்னா நம்ம வந்து விஎஃப்எக்ஸ் போகாமல் லைவாகவே பண்ணுவோம் அது. ஸோ அது எப்படி இருக்குன்னு இப்போ நெக்ஸ்ட்டு அதுதான் இப்போ ரீசெண்டாக கூட நிறைய மேண்டலின் அவதார் அதெல்லாம் அதில் வந்து தே ஸ்டார்டட் யூஸிங் த வர்ச்சுவல் ப்ரொடக்ஷன். அதை பற்றி ஒரு ஜஸ்ட் 2 minutes ஐ வில் எக்ஸ்பிளைன். வர்ச்சுவல் ப்ரொடக்ஷன் என்னென்னா, இப்போ நீங்கள் அந்த ப்ரீவியஸ் பார்த்துருக்கீங்க, அந்த அவரோட கேரக்டர் வந்து நாங்கள் ஆனிமேட் பண்ணி செல்ஃபோன் எல்லாம் வெளியே வர மாதிரி. ஸோ அது வந்து நாங்கள் மேனுவலாக பண்ணது. அது இல்லாமல் அது வந்து நாங்கள் ஆனிமேட்டர்ஸ் உட்காந்து அதை டிசைன் பண்ணது. இப்போ அதே வந்து ஆனிமேட்டர்ஸ் இல்லாமல் நம்மளுக்கு வந்து ஆக்சுவலாக டிஓபி ஒரு ஆர்டிஸ்ட், அந்த ஆர்டிஸ்ட்கே வந்து ஒரு மோகேப் சூட் போட்டு அவர் ஆர்டிஸ்ட்டே அதை பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டே இருக்கும்போது, அப்புறமா சினிமாட்டோகிராஃபர் வந்து கேமரா பிளாக் பண்ணுறது கூட அவர் ஆக்சுவலி எங்கள் விஎஃப்எக்ஸ் டீமுக்கு சொல்லி நாங்கள் ஆப்ரேட் பண்ணி கம்ப்யூட்டரில் பண்ணாமல் அவருக்கே ஒரு கேமரா மாதிரி ஒரு எக்யூப்மெண்ட் கொடுத்துட்டு அந்த கேமரா வந்து 3Dயில் இருக்கணும், எங்களோட கேமராவுக்கு லிங்க் ஆயிடுச்சுன்னா அவர் அப்படியே மூவ் பண்ண உள்ள ஆக்சுவலாக அந்த வர்ச்சுவலாக இருக்கும்போது பேசிக்காக வந்து வி ஆர் எலிமினேட்டிங் இன்பிட்வீன் டெக்னாலஜி. அந்த இருக்கிற எல்லாமே வந்து டைரெக்டாக கிரியேட்டர்ஸ் கிட்டே கண்ட்ரோல் கொடுக்குறோம். லைக் டைரக்டர் கேன் ரியல் டைமில் க்ரீன் ஸ்க்ரீனில் பின்னாடி இருந்துச்சுன்னா அந்த க்ரீன் ஸ்க்ரீன் பார்த்துட்டு நிறைய இமேஜின் பண்ணி அதுக்கப்புறமா வரப்போகுது, அதுக்கப்புறம் தான் தெரியும். பட் ஆனால் அதே டைமில் ஷூட்டிங் டைமில் க்ரீன் ஸ்க்ரீன் இருந்தால் கூட பக்கத்தில் வந்து என்ன வரப்போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு மானிட்டரில் கம்பைன் பண்ணி காமிச்சுன்னா அப்போ வந்து இம்மிடியேட்டாக அந்த டெசிஷன் வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ அதுதான் இப்போது வர்ச்சுவல் ப்ரொடக்ஷனில் வந்து இப்போ அந்த மாதிரி நிறைய ரியல் டைமில் ஆப்ரேட் பண்ணுற டெக்னாலஜிஸ் வந்து நிறைய இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. அதுதான் இப்போ நம்ம பார்த்தோன்னா கேமில் பார்த்தோன்னா நீங்கள் கேமரா இப்படி மூவ் பண்ணிகிட்டே இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ரியல் டைமில் எல்லாமே வந்து ரெண்டரே வந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த கேம் இன்ஜின் நல்லா பாப்புலர் ஆகி இப்போ அன்ரியல்னு சொல்லிட்டு ஒரு கேம் இன்ஜின் வந்து நல்லா டெவலப் ஆகிருக்கு. ஸோ அந்த இது யூஸ் பண்ணி இப்போ நாங்கள் விஎஃப்எக்ஸில் வந்து அது யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அதுதான் இப்போது வர்ச்சுவல் ப்ரொடக்ஷன் வந்து அந்த அன்ரியலில் வந்து நாங்கள் பண்ணதெல்லாம் சிஜியில் பண்ணதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு அன்ரியலில் பண்ணி இந்த கேமரா அப்புறம் மோகேப்னா அந்த மோஷன் கேப்சர் ஃபார் அந்த ஆர்டிஸ்ட்டு அதெல்லாமே நாங்கள் ரெடி பண்ணி எல்லாம் சேர்ந்து ஷூட் பண்ணோம். நாங்கள் முன்னாடி விஎஃப்எக்ஸ் ஸ்டுடியோவில் எல்லாமே இந்த மோஷன் கேப்சர் ஸ்டுடியோவில் தான் எல்லாமே வந்து ரியல் டைமில் ஷூட் பண்ணோம். அதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து அவதாரில் அவர் ட்ரை பண்ணது. அது வந்து அவங்களே ஆப்ரேட் பண்ணி ஆர்டிஸ்டே பெர்ஃபார்ம் பண்ணி அதில் வந்து வேறு விஎஃப்எக்ஸ் இன்பிட்வீன் ஆனிமேட்டர்ஸ் வந்து இல்லை, எல்லாமே வந்து அந்த கேரக்டர் என்ன பண்ணுறாங்களோ அது அப்படியே டைரெக்டாக வரும். நெக்ஸ்ட் ஸோ இதில் வந்து சம் டெக்னாலஜிஸ் வந்து நான் இப்போது த்ரிபுலாரில் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். அது வந்து என்கேம்னு சொல்லிட்டு அந்த லாஸ்ட்டாக இருக்கிறது. அது வந்து என்னென்னா ஆன் லொக்கேஷனில் நீங்கள் கேமரா மூவ் பண்ணால் அது சிஜியில் ஆல்ரெடி நாங்கள் பண்ண அந்த இதுக்கு வந்து லிங்க் ஆகி ஸோ ரியல் டைமில் வந்து பின்னாடி க்ரீன் ஸ்க்ரீன் இருந்துனா கூட அது வந்து கம்பைன் பண்ணி அந்த க்ரீன் ஸ்க்ரீனில் என்ன வரப்போகுதுன்னு சொல்லிட்டு முன்னாடியே தெரியும் உங்களுக்கு. ஸோ அதுதான் இருந்தது. இப்போ இந்த இதில் வந்து ஒன் ஆஃப் த டெஸ்ட் அந்த வேறு ஒரு மனோஜ் டிஓபி மனோஜ் வந்து அவர் ஒரு இதில் வந்து நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. நாங்கள் வந்து ஒரு 1 இயர்லேருந்து 1.5 இயர்லேருந்து இந்த ப்ராஜெக்டில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது வந்து ஒரு ஜஸ்ட் டெஸ்ட் பண்ணுது அவர். ஸோ இங்கே பார்த்தோன்னா ஒரு ப்ளூ ஸ்க்ரீன் வந்து ஆக்சுவல் ஷூட்டிங்கு, இங்கே ரைட் சைடில் வந்து அந்த ஆல்ரெடி சிஜியில் பண்ண ரியல் டைமில் கேம் இன்ஜினில் இருக்குன்னா அந்த பேக்ரவுண்டு. ஸோ நீங்கள் ரியல் டைமில் ஆன் லொக்கேஷனில் வந்து க்ரீனில் ஷூட் பண்ணும்போது கம்பைன் பண்ணி அங்கே பார்த்துடலாம். ஸோ நீங்கள் கேமரா மூவ் ஆயிடுச்சுன்னா அந்த பேக்ரவுண்ட் கூட மூவ் ஆகி ஸோ ஃபைனலாக என்ன வரப்போதுன்னு ஈஸியாக தெரிஞ்சிட்டோம். அது வந்து ஒரு வர்ச்சுவல் ப்ரொடக்ஷனோட ஒரு பார்ட். இப்போ என்ன நடந்துச்சுன்னா அதோட நெக்ஸ்ட் லெவலில் வந்து நம்மளுக்கு வந்து முன்னாடி பேக் ப்ரொஜெக்ஷன் சொல்லுவாங்க, அது நிறைய பேருக்கு தெரியும். ஒரு கார் இருக்கும், அந்த காருக்கு பின்னாடி வந்து ஒரு ஸ்க்ரீன் வச்சுட்டு அதில் வந்து கார் பேக்ரவுண்ட் வந்து ஷூட் பண்ணி அதை அப்படியே ப்ரொஜெக்ஷன் பண்ணுவாங்க. ஆனால் அந்த ப்ரொஜெக்ஷனில் என்னென்னா நம்ம ஆல்ரெடி என்ன ஷூட் பண்ணியிருக்கோமோ அதுதான் அங்கே பின்னாடி வரும். சப்போஸ் கேமரா நம்ம ஃபோர்க்ரவுண்டில் கேமரா இப்படி மூவ் பண்ணால் அந்த பேக்ரவுண்டில் நம்ம ஷூட் பண்ண கண்டென்ட் வந்து மூவ் ஆகாது. ஸோ அதனால் பர்ஸ்பெக்டிவ் ப்ராப்ளம் வரும். ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா பின்னாடி வந்து இன்ஸ்ட் ஆஃப் பேக் ப்ரொஜெக்ஷன் ஸ்க்ரீன் பதிலாக ஒரு எல்இடி வால் வச்சுருக்காங்க. ஸோ எல்இடி வால் வந்து இப்போ நல்லா குவாலிட்டியாக வருது. ஸோ எல்இடி வால் வச்சுட்டு ஆனால் அந்த உள்ளே இருக்கிற கண்டென்ட் வந்து நம்ம ஷூட் பண்ணாமல்
இப்போது ரியல் டைம் அந்த கேம் இன்ஜினில் வந்து நீங்கள் பார்த்தோன்னா ஆல்மோஸ்ட் லைக் ஃபோட்டோ ரியலிஸ்டிக்காக, சப்போஸ் ஒரு பில்டிங் ஒரு செட் இருந்துச்சுன்னா அது வந்து பார்க்கும்போது ஒரு ரியலிஸ்டிக்காக இருக்கும். ஸோ அந்த செட்டு வந்து உள்ள கனெக்ட் பண்ணி, ஸோ நீங்கள் இங்கே கேமரா மூவ் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக பின்னாடி இருக்கிறதெல்லாம் மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அது பேஸ் பண்ணி நாங்கள் ஒரு டெஸ்ட் பண்ணியிருக்கோம். ப்ளே. இது வந்து ஜஸ்ட் ஒரு ஐடியாவுக்கு எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்ட். இது ஆக்சுவலாக நாங்கள் பேண்டமிக் டைமில் வீட்டில் இருந்து ட்ரை பண்ணது ரிமோட்டில். இது வந்து ஆக்சுவல் எப்படி ஷூட் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு, இது வந்து ஒரு மனோஜோட வீடு. அந்த வீட்டில் தான் நாங்கள் வந்து ஒரு 2 LED வால்ஸ் செட்டப் பண்ணி இது வந்து அந்த அன்ரியலில் அந்த செட்டு வந்து அன்ரியலில் இருக்குது, அன்ரியல் என்ஜினில். ஸோ நீங்கள் பார்த்தது வந்து ஃபுல்லாக அந்த வீடியோ வாலில் வந்தது தான். ஸோ அங்கே இன்ஃபேக்ட் நாங்கள் வந்து அந்த டைமில் ரிமோட்டில் தான் வேலை பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நீங்கள் அந்த அவுட்புட் பார்த்தது வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ அந்த இது வந்து மோர் லைக் வீடியோ வால் பின்னாடி வச்சுட்டு 2 ஜஸ்ட் சிம்பிள் வீடியோ வால் பின்னாடியில் வந்து ஷூட் பண்ணது தான். பட் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த வீடியோ வால்னு தெரியாது. என்னென்னா கேமரா வந்து மூவ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக பின்னாடி கூட மூவ் ஆகிறதுனால அந்த பர்ஸ்பெக்டிவ் பெட்டராக இருக்கும். இப்போ இதுதான் ஃபீச்சர். இப்போ நெக்ஸ்ட் வர போகிறது பார்த்தோன்னா, இப்போ நீங்கள் பார்த்தோன்னா என்டையர் திங் வந்து இந்த இதில் தான், இந்த 2 L² இருக்கிறதுல தான். பட் ஆனால் கேமராவில் வந்து பார்க்கும்போது அந்த உங்களுக்கு வந்து பர்ஃபெக்ட் அந்த 3 டைமென்ஷன் லைவில் இருக்கிற மாதிரி தெரியும் அது. ஸோ இப்போது ரீசெண்டாக வந்து மேண்டலரின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டார் வார்ஸ் சீரீஸ், தே மோஸ்ட் ஆஃப் த ஐ திங்க் ஆல்மோஸ்ட் 50% ஆஃப் த ஷார்ட்ஸ் தே ஷார்ட் இன் திஸ் டெக்னாலஜி. இப்போ அதுதான் ஃபியூச்சராக வரப்போகுது. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு யூ கைஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. இப்போ நாங்கள் ரீசெண்டாக கூட ராதேசியாம் இதில் வந்து அவர் மனோஜ் இதுக்கு பிரபாஸ் படத்துக்கு வந்து ஒரு 60 feet by 20 feet by 60 feet ஒரு வால் வச்சுட்டு அதில் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் யா. ஸோ அதுதான் ஓவரால். தேங்க்யூ. To me, I always wanted to see the man who was behind. Of course, the director had a vision and he had a team, and the primary person in the team is Mr. Srinivas Mohan. Thank you very much for flying all the way from Hyderabad to be with us this morning. ஸோ தமிழில் பேசினா பெட்டராக இருக்கும், எனக்கு ஃபீலிங்காக இருக்கும். We can connect more.